ஆக்சுவலாக வந்து வட்டக்கானல் தான் படம் பார்க்க வந்திருக்கேன். துருவ் மனோ அவர் நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு. அவருக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது எப்படின்னா வந்து நம்ம போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சமூகத்தில். அதை பேஸ் பண்ணி கொடைக்கானலில் வட்டக்கானல் ஒரு மெயினான ஏரியா இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் கிரைம் ப்ளஸ் இது ஒரு நல்ல ட்ராமா. அது ஒரு 2 hours உள்ள ஒரு நல்ல ட்ராமா. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. மிஸ்டர் மாரிஸ் விஜய் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எல்லாமே ஆர்கே சுரேஷ் சார் நடிச்சிருக்காரு, கபால் விஸ்வநாத் அவர் நடிச்சிருக்காரு, கேபிஐ சரத் அவர் நடிச்சிருக்காரு, மேலும் வந்து ஹீரோயின் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அது வந்து ஹிஸ்ட்ரி தான் அவர் சொல்கிறாரு. அது இதுக்கு முன்னாடி வந்து 1700 அந்த மாதிரி அங்கேருந்து வந்ததுமாகவும் பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணதாகவும் அதை பேசிக் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு தான் சொல்கிறாங்க அந்த கதையில். இது அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு அதை பற்றி இது தெரியல. ஆனால் இது ஒரு ஸ்டோரி உண்மையாக நடந்தது தான் ஒரு எடுத்து காமிச்சிருக்கு. இது வந்து ட்ரூ பேஸ் தான். நேற்று பிக் பாஸில் சொல்லிட்டார் மனோ சார். நேற்று வந்து அவர் வந்திருந்தார். இது வந்து பேஸ் அப்போ வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்திருக்கு. படத்தை வந்து சப்போர்ட் எல்லாம் வந்து பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான மூவி தான் சார். வட்டக்கானல் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது. பிக்சரைசிங் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷனும் நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பிக்சரைசிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வட்டக்கானல் வந்து படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை, ஒரு கொடைக்கானலுக்கே போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது. நிறைய அந்த கொடைக்கானலில் க்ரீனரி காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது சார். சார் டைரக்டரே சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி பெரிய ஐடியா இல்லை சார். பட் அந்த தீம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த காலத்து சின்ன பசங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவையான ஒரு விஷயந்தான் இது. என்னென்னா இப்போ டூருக்கு போனோம், டூரை பற்றி என்ஜாய் பண்ணோம், அந்த ஏரியாவை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே தவிர அங்கே இருக்கிற போதைப் பொருளை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. அது நமக்கு பெரிய இழப்பு தான் சார். அதனால் வாழ்க்கைக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த நன்மையும் வராது சார். இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தாட் இருக்கிற சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த போதைப் பொருள் சாப்பிட்ணும், அங்கே போய் காளான் சாப்பிட்ணும், இங்கே போய் வேறு எதாவது சாப்பிட்ணுன்னு இருக்கிற அந்த மாதிரி சின்ன பசங்க வந்து கண்டிப்பாக இதில் அவேர் ஆவாங்க. என்னென்னா இதனால் பெரிய ப்ராப்ளம் வரும் நமக்கு, இதனால் நல்லது வராது, நம்ம படித்து முன்னேறணும், அந்த மாதிரி தாட்டு தான் போவோமே தவிர இதில் வந்து திரும்ப அந்த போதைப் பொருள் கூட வரக்கூடாதுன்றது வந்து அவங்களுடைய ஒரு மைண்ட் தாட்டாக மாறும்ன்றது என்னுடைய நம்பிக்கை சார்.